அரசியல் கட்சியினுடைய கூட்டத்திற்கு சென்றவர்கள் கூட்ட நெரிசலில் சிக்கி இதுவரை 31 பேர் இறந்திருக்கின்றார்கள். 58 பேர் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை, மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். இந்த சம்பவம் நடந்து உடனடியாக முதலமைச்சர் அவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் மாவட்ட காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கும் எனக்கும் தொடர்பு கொண்டு உத்தரவிட்டு உடனடியாக மருத்துவமனைக்கு நேரில் சென்று கூடுதல் மருத்துவர்களை வரவழைத்து உடனடியாக அவர்களுக்கு தகுந்த சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் உத்தரவுகளை வழங்கினார்கள். மாண்புமிகு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களையும் உடனடியாக நேரில் செல்வதற்கு உத்தரவிட்டு அவர்கள் இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றார்கள். நாளை காலை முதலமைச்சர் அவர்கள் இங்கு நேரில் வருகை தந்து இந்த பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்பதற்காக வருகை தர இருக்கின்றார்கள். எனவே இப்பொழுது இருப்பது 46 பேர் தனியார் மருத்துவமனையிலும் 12 பேர் மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். நம்முடைய மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணியாற்றக்கூடிய அனைத்து மருத்துவர்களும் இப்பொழுது உடனடியாக பணிக்கு வரவழைக்கப்பட்டு சிகிச்சை அளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். கூடுதலாக நாமக்கல் மற்றும் சேலம் மாவட்டங்களிலிருந்து மருத்துவர்களை வரவழைப்பதற்கு உத்தரவிடப்பட்டு இன்று இரவே அவர்கள் அனைவரும் இங்கு வந்து சிகிச்சை அளிப்பதற்கு வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள்.